திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் மிகப்பெரிய அளவுக்கு நில வெடிப்பு நிகழ்ந்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வசந்த் வழங்கிட கேட்கலாம். வசந்த், என்ன நடந்தது அப்பகுதியில்? தொடர்பான விவரம் என்ன? வணக்கம் கோபால். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மேல் கிராமங்கள் உள்ளது. இதுல இருந்து கடைசி கிராமம் என்று சொல்லக்கூடிய கிளாவரி என்ற கிராமம் உள்ளது. இந்த கிராமம் முழுமையா பார்க்க வேண்டும் என்றால் தமிழ்நாடு கேரளா மாநில எல்லையில் உள்ளது. அதாவது இருக்கக்கூடிய காப்புக்காடு என்று கூடிய அந்த பகுதியில் 2 மாநிலங்களுக்கும் எல்லையில் ஒட்டியுள்ள கிராமமாக இந்த கிளாவரி கிராமமானது உள்ளது. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களின் பிரதான தொழிலாக விவசாயம் மட்டுமே அதிக அளவில் இருக்கிறார்கள். இந்த கிளாவரை பகுதியில் செருப்பன் ஓடை என்ற ஒரு இடத்தில்தான் தண்ணீர் வருவது வழக்கம். அந்த தண்ணீரை தான் கடந்த சில நாட்களாக அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பல வருடங்களாக பயன்படுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் சில நாட்களுக்கு முன்பாக அந்த இருக்கக்கூடிய தண்ணீரானது முழுமையாக வரவில்லாதால் இங்கே இருக்கக்கூடிய கிளாவரை மக்களுக்கு சிலர் வனப்பகுதியில் சென்று பார்த்த போதுதான் தெரிந்தது, அந்த பகுதியில் கிட்டத்தட்ட 300 அடி நீளத்திற்கு பள்ளமானது தனியாக அந்த அதுவே போல பிளந்து அதிர்ந்து உள்ளது. இதை நிலவை அந்த நிலம் பிளவு இருந்ததை பார்த்த எத்தனை ஆழம் என்று கண்டுபிடித்துள்ளனர். இந்த இதுதான் முழுமையாக பார்க்க வேண்டும் என்றால் இந்த கூனிப்பட்டி என்ற இடத்தில் தான் கேரளா வனப்பகுதி மிக நெருக்கமாக உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. ஏன்னா இந்த எல்லையில் இருக்கக்கூடிய இதுக்கு அடுத்தபடியா இருக்க ஒரு சின்ன குக்கிராமமானது கூனிப்பட்டி. இந்த இடத்துல நில அதிர்வானது ஏற்பட்டுள்ளது என்பது ஒரு எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த இடத்தில் தான் அதிக அறிவியல் ஆய்வுகள் மேற்கொள்ள வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் சில தினங்களுக்கு முன் கோரிக்கை வைத்தனர். பிளவு ஏற்பட்ட உடனே இந்த கோரிக்கை வைத்தனர். ஏன்னா முழுமையாக நில அதிர்வாக இருக்கும் என்ற ஒரு அச்சத்தில் இந்த பகுதி மக்கள் கோரிக்கை வைத்தனர். இன்று இந்த வருவாய்த்துறையினரும் அப்புறம் வனத்துறையினரும் புவியியல் தொழில்நுட்ப உதவி இயக்குனர், காவல்துறையினர் உள்ளிட்ட பல்வேறு துறையை சேர்ந்த அதிகாரிகள் இப்போது அந்த இடத்திற்கு வந்துள்ளனர். தொடர்ந்து நில பிளவு ஏற்பட்டுள்ள இடத்தை ஆய்வு மேற்கொண்டு அது தரத்தை எடுத்ததாக சொல்லப்படுகிறது. அந்த இருக்கக்கூடிய அந்த ஆய்வுக்காக எடுத்துள்ளனர். மேலும் 2 அல்லது 3 நாட்களுக்கு மாவட்ட நிர்வாகம் மூலம் இதற்கான முழுமையான அறிக்கை வெளியிடப்படும் என்ற கேள்விகள் கேட்டபோது அவர்கள் அந்த அறிக்கை வெளியிடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளனர். ஏனென்றால் இந்த முழுமையாக இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த தண்ணீர் பகுதியான அங்கேயே பயன்படுத்தக்கூடிய அந்த கிளாவரில் இந்த அதுவானது ஏற்பட்டு இந்த பள்ளமானது பெரிய அளவில் ஏற்பட்டுள்ளது. இது பெரும் அச்சத்தை தற்போது ஏற்படுத்தியுள்ளது மக்கள் மத்தியில். இதற்கான முழுமையான விவரங்கள் மாவட்ட நிர்வாகம் வெளியிட்டால் இது நில அதிர்வா இல்ல வேறு எதுவும் காரணமா உள்ளிட்ட மாவட்ட நிர்வாகம் அறிவிக்கப்பட்டதால் முழுமையாக விவரங்கள் தெரிய வரும். கோபால், உங்கள் விவரங்களுக்கு நன்றி வசந்த்.